எக் ரோல் தேவையான பொருட்கள்: முட்டை 3 நம்பர், மைதா 1 கப்பு, பெல் பெப்பர் தேவையான அளவு, பர்பிள் கேபேஜ் தேவையான அளவு, வெங்காயம் தேவையான அளவு, நறுக்கிய கொத்தமல்லி 1 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் 3/4 டீஸ்பூன், மயோனைஸ் தேவையான அளவு, டொமேட்டோ கெச்சப் தேவையான அளவு, சர்க்கரை 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, பட்டர் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். எக் ரோல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த எக் ரோல் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ரோல் ரெடி பண்ணி நீங்கள் டேக் வருதுன்னு போகலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஒரு ரோல் போதும் ஒருத்தருக்கு, அந்தளவுக்கு சஃபிஷியன்ட் குவான்டிட்டி. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வந்து எக் ரோல் பண்ணுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாரு ஒருத்தர். ரிக்வஸ்ட் நம்பர் 1, ரிக்வஸ்ட் நம்பர் 2 சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 60 வாட்டி கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ அவருக்காக இந்த எக் ரோல் எப்படி பண்ணுறது சொல்லி இன்றைக்கி நம்ம சேனலில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த மைதாவில் கொஞ்சம் சர்க்கரை, உப்பு, தண்ணிலாம் போட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். சப்பாத்தி, பரோட்டா எல்லாருக்கும் எப்படி மிக்ஸ் பண்ணணும் தெரியல, அதே மாதிரி பக்குவத்துக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. அதனால் ஃபஸ்ட்டு உப்பு போட்டிருக்கேன், சர்க்கரை, தண்ணி தேவையான அளவுக்கு. சர்க்கரை எதுக்காக போடுறோன்னா, அந்த ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அந்த இனிப்பு தன்மை. அது மட்டும் இல்லை, கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் குக் பண்ணுற டைமில். அதனால தான் சர்க்கரை இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒட்டாத பக்குவத்துக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாவை ரெடி பண்ணி முடித்த பிறகு நல்லா மாலிஷ் பண்ணணும். எந்த அளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால தான் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் மாவு மிக்ஸ் பண்ணுற பக்கம் வந்து பல விதம் இருக்குது. நம்ம டேரெக்டாக டேபிள் வச்சு ரோல் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து அந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட விரலை வச்சு ஃபோல்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண கூட மாவு கரெக்டாக நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு மாவு கரெக்டாக ஒரு 1 hour ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த டோ வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1 hour ரெஸ்ட் விட்டுரும். நடுவில் இந்த எக் பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். நம்மக்கிட்ட இருக்க இந்த முட்டையை உடச்சி ஊற்றின பிறகு கொஞ்சம் உப்பு, கொத்தமல்லி, மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு முடித்த பிறகு நல்லா பீட் பண்ணுங்கள். இதில் வேறு எதாவது வெஜிடபிள்ஸ் போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக போடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் சில்லி பவுடரும் போடுவாங்க. அந்த லோக்கல் ஸ்பைசி, அந்த காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு சின்ன சாலட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது இன்றைக்கி பெல் பெப்பர்ஸ், கலர்ஃபுல்லான ஒரு வெஜிடபிள்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே டைமில் இந்த கேபேஜ், அதுக்கப்புறம் வெங்காயம், உப்பு, மிளகுத்தூள். நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் சாலடாக நீங்கள் சாப்பிட்லாம். நிறைய பேர் வந்து ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாலட் சாப்பிட்டு பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி போகலாம். இந்த மாதிரி சாலட் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் டேரெக்டாக அப்படியே சாப்பிட்லாம். குக் பண்ணி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவசியம்லாம் இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா, ஆல்வேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸை நீங்கள் சீசனிங் கரெக்டாக போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அடுத்தது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவு பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ கையை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் பவுன்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் நல்லா வரும். இப்போது கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவையான அளவுக்கு பேடா மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி திருப்பியும் நல்லா மாலிஷ் பண்ணுறீங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக மாவை மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டோ வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நிறைய பேர் வீட்டில் வந்து மாவு மிக்ஸ் பண்ண உடனே பரோட்டா, சப்பாத்தி பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணாதீங்க. நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்ச பிறகு ரவுண்டாக ரோல் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஆயில் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ண போகிறோம். எதுக்காக எண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னா, ஒட்டாமல் நல்லா நீட்டாக வரும். அதனால தான் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இந்த பரோட்டா ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணும்போது எப்பவுமே ஆயில் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதே டைமில் ட்ரை ஆகாது. அதனால தான் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ ரோல் பண்ணிவிட்டு கார்னர் பகுதியை விரலை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. இதுக்கு பிறகு நம்ம நல்லா வீச போகிறோம். இது எப்படி வீச போகிறோம் கேட்டிங்கன்னா, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரல் கீழ் பகுதியும் உங்கள் ரைட் ஹேண்ட் வந்து மேல் பகுதியில் இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு நீங்கள் வீசினீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி வச்சிடலாம். என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் தவறலாம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க சப்பாத்தி கட்டை எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள்.
ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ப்ரிப்பரேஷன் நம்மளால் பண்ண முடியாது, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், நம்ம வீட்டில் பண்ணுறதுலாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கான்னு நினைப்பீங்க. ஆனால் அதோட பக்குவத்தை தெளிவாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணினா கண்டிப்பாக நல்லா வரும். இந்த சப்பாத்தி கட்டையை வச்சு ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் துணி மடிப்பீங்கள்ல, இந்த சேரீ மடிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறீங்க. ஃபோல்ட் பண்ணினா இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு ஷேப் வந்துடும். இதுக்கப்புறம் திருப்பியும் ஆயில் லைட் அப்ளை பண்ணிட்டு ரோல் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஷேப் கொஞ்சம் மாறும். அதனால தான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடுறேன் இந்த இடத்துல. முக்கியமாக நீங்கள் ரோல் பண்ணும்போது அந்த கார்னர் பகுதியெலாம் ஒரே ஈவனாக ரோல் பண்ணிக்கணும். ஒரு சைடு பெருசாகவும் ஒரு சைடு சின்னதாகவும் வச்சு ரோல் பண்ணால் வேகாது, அதே டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் தெளிவாக ப்ராப்பராக ரோல் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். எப்போவுமே பரோட்டா மைதா பேஸ் பண்ணி பண்ணுற ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து கல் சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ 2 சைட்லேயும் திருப்பி போட்டு குக் பண்ணுறோம். குக் பண்ணி எடுத்தால் ஒரு சாஃப்டான பரோட்டா ரெடி. இந்த ப்ரிப்பரேஷன் எனக்கு மைதா பிடிக்காது, மைதாக்கு பதிலாக கோதுமை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கோதுமை யூஸ் பண்ணலாம், ராகி மாவு யூஸ் பண்ணலாம், அது நம்மளோட விருப்பம் தான். பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு. கல் சூடாக இருக்கணும், அப்போ தான் சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த முட்டையை தோசைக்கல்ல ஆம்லேட் எப்படி போடுவீங்க அதே மாதிரி போடுறேன். ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பரோட்டாவை மேலே வச்சுருக்கேன். 2 சைடும் நல்லா குக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஒரு சின்ன கட்டிங் போட்டு வச்சுருங்க. இதுக்கப்புறம் சைடில் இருக்க எக்ஸஸாக இருக்க அந்த முட்டைலாம் இருந்ததுன்னா அந்த முட்டையை எடுத்து நீங்கள் ஸ்டஃபிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாலட், அதாவது அந்த ஸ்டஃபிங் வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, அந்த வெஜிடபிள்ஸை நடுப்பகுதியாக கரெக்டாக வைக்கிறோம். வச்ச பிறகு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மைனஸ், அதுக்கு டொமேட்டோ கெச்சப், க்ரீன் சட்னி, வேறு எதனா ட்ரெஸ்ஸிங் எதனா இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு இப்போ டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த மைனஸ் டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணுறேன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கும் டொமேட்டோ கெச்சப் மைனஸ், அதனால தான் இந்த ப்ரிப்பரேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பிறகு கொஞ்சமாக பெப்பர். இந்த இடத்துல கவனிக்க வேண்டியதுன்னா டைட்டாக ரோல் பண்ணணும். அப்படி டைட்டாக ரோல் பண்ணலன்னா டேக்அவே, அதாவது நீங்கள் பார்சல் பண்ணி எடுத்துன்னு போகிற இடத்துல பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் டைட்டாக ரோல் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு சின்ன பேப்பர் வச்சு எப்படி ரோல் பண்ணுறது இப்போ பார்ப்போம். சிம்பிள் தான். நீங்கள் பரோட்டாவோட பாதி சைஸ்க்கு பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ரோல் பண்ணிவிட்டு பின்பகுதியை நல்லா மடிக்கணும். அதாவது நீங்கள் ஒரு மல்லிகை கடைக்கு போனால் பார்சல் மடிப்பாங்க பார்த்தீங்களா, பொட்டலம் மடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பின்பகுதி மடிச்சிங்கன்னா அந்த சாஸ்லாம் வெளியே வராது. ஓகே, இன்றைக்கி ஃபைனலாக இந்த எக் ரோல் எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.